first of all, இது ரொம்ப ஜானர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரி திங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு விஷால் சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ இன்வைட்டட், இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் சி இந்த மாதிரி படங்கள், லைக் கார்த்தி சார் செட், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வேர் people come to theaters and have repeated watch, because these films will be definitely about experience, not thrillers. Aduna, like who done it, அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, these kind of films make you watch the film again and again. So அந்த ஜானர்ல இருக்கிற படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். And also I think it's a great debut for Rudra. And again, Karthi sir சொன்ன மாதிரி தான், like I think as a brother, you've done a phenomenal job to give such a big platform for your brother. And என்ன சொல்றது, ஒரே பையனா பிறந்ததுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு கிருஷ்ண ராம்குமார் சார் வந்துட்டு, ஐ மீன் பர்சனலாக தெரியாது, பட் ஐ நோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கனாலும் அவரோட தான் இருக்கும். லைக் த்ரிஷா மேம் ஆட் இல்லை, ஐ திங்க் லைக் ஜுவல்லரி, anything for that matter. So it is like technically a very sound director who can present the film in a very beautiful way, is what I was very confident when I saw this film. And adulum maina Jen Martin, like he's doing a lot of waves now, like enga paathala our music da, so avarukku vaalthukal. And personally I am here for my best friend Mithila Palkar. And Mithila Palkar is debuting in this film. அண்ட் மித்திலா பால்கர் என்னன்னா, ஓமே கடவுளையோட ரீமேக் தெலுங்குல நான் பண்ணேன். அதில் வந்துட்டு மித்திலா பால்கர் தான் அனு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன் திங் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே டு அபவுட் ஹர் டு ஆர் இண்டஸ்ட்ரி இஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு தெரியும். when she comes and speaks the dialogue, ஒரு dialogue மிஸ் ஆகாமல் அப்படியே பேசுவாங்க. she would be very proficient because the amount of effort she puts into the film. ஏன்னா தெலுங்கு சுத்தமாக தெரியாது, எனக்கும் தெரியாது, அது கரெக்டாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லணும், ஏன்னா நான் தெலுங்கு படம் போனது வேற காரணத்துக்காக. அண்ட் மித்திலா பால்கர் அவங்க வந்த போது லைக் அவங்க லைக் இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஆக்டர் வந்து நம்ம கியூ கொடுக்கறது அது இது இருக்குன்றது, ஐ நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் நான் மித்திலா பால்கர் வரும்போது டோட்டலாக தெலுங்கு வச்சு எப்படி பண்ண போறாங்க, நமக்கே யாராவது பின்னாடி தான் கியூ கொடுக்கணும், அவங்க எப்படி பண்ண போறாங்க, எவ்ரி சிங்கிள் டயலாக் வேர்ட் ஏதோ தெலுங்குலேயே வாழ்ந்து ஹைதராபாத்லேயே வாழ்ந்து பிறந்த மாதிரி லைக் அவங்க பண்ணுவாங்க. And I'm so happy that she's making a correct launch with the right people and right she asked me இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது it was like very beautiful, because I think she can't get a better launch than this. And I'm sure it's going to be a very happening year for you in Tamil. People will love you. Already they love you in little things. You have a lot of fans, they love you more, Mithila. And என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு தான், the songs are very brilliant and also the title glimpse வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். த 60 Ram சாங் வாஸ் ஆல்சோ வெரி குட் டைட்டில் ட்ராக். அண்ட் ஐ விஷிங் திஸ் அமேசிங் டீம் ஹோல் ஹார்ட்டட் சக்ஸஸ். யா, தேங்க்யூ. நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ இந்த பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்கு. ருத்ரா, இந்த தமிழ் படத்துல நீ பயங்கரமா பெரிய ஆளா வரப்போற. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு விஷால் தார்கிட்டயே சொன்னேன், உன்னோட சூப்பரா நடிக்கிறாப்புல, பேசாம இவரை வச்ச கட்ட குஸ்தி 2 எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே முறைச்சாப்புல, நீ பேசாம மேனேஜர் ஆயிட்டா அவனுக்கு அப்படின்னாரு. இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார், கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, நான் கிருஷ்ணா பேசுகிறேன், நமக்கு கிருஷ்ணானா சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா தான் தெரியும். இல்லை இல்லை, கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது ஒன்று லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு, லவ் தாங்க எனக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்தில் பேசுறதை விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன். கிருஷ்ணா சார், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ரா பற்றி சொல்லணும்னா, ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணாரு. ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஓஹோ என்ற பாடல் வெளியீட்டு விழாவிற்கும் முன்னேற்றத்திற்கும் வருகை தந்திருக்கும்
திரையுலக சிற்பிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு ஓஹோ எந்தன் பேபின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இன்னொரு டைட்டிலும் சொல்லலாம், இளமை இளமைக்காகவே. மிக சிறப்பாக இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த படம் மிக சிறப்பாக அந்த முன்னோட்டை பார்க்கும்போது தெரிகிறது. ஓ எந்தன் பேபி மை லவ்னு சித் ஸ்ரீராம் பாடுற பாடல் பார்க்கும்போது அவருடைய ஃபீலிங்கை இந்த படமாக்குவதற்கு இந்த இயக்குனர் மிக 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 சிறப்பான முறையில் படமாக்கி இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் நடித்த நடிகருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்தவரும் சரி, எடிட் செய்தவரும், இந்த பாடல் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை. அந்த பரீட்சையில் நீங்கள் வென்றிடுவீர்கள். புதிய வரவு, உங்கள் வரவு ருத்ரா நல்வரவாக. வருங்கால தமிழகம் ஒரு தலை சிறந்த ருத்ராவை தந்திருக்கிறது. இனி வருங்கால தமிழகத்தும் திரையுலகம் ருத்ரா ரூல் பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிறது விஷ்ணு விஷால் சொன்ன அந்த கதை என் நெஞ்சை தொட்டது. அது விரைவில் யாராவது ஒரு படமாக்குவார்கள் என்று நம்புகிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். விஷ்ணு விஷால் சார், என்ன ட்ரெய்லர், அட்டகாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்து கலக்கி இருக்கீங்க. 2 times இல்லை 3 times பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பா விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான். அந்த வெற்றி படங்கள் வரிசையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை 11 அன்னைக்கு. கிருஷ்ணா என்னோட நண்பர், அவர் டைரக்டரா இந்த படம் மூலமா அறிமுகம் ஆகும்போது சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணா, மிகப்பெரிய வெற்றி. நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும், பாடல்களும் சரி, அந்த மேக்கிங்கும் சரி, பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே பிரமாதப்படுத்துறீங்க கிருஷ்ணா. ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க, ஓப்பனா சொன்னாரு சார், கம்ப்ளீட்டா விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ல ரெடியா வச்சிருந்தாங்க சார். பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட எப்படி காஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பரா வச்சிருந்தாரு. என் வேலை அதை அப்படியே உள்வாங்கி ப்ராப்பரா ஒரு படமா கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும்போது, விஷ்ணு சார் கங்க்ராட்ஸ், சூப்பர். அதுக்காக நிறைய கதை கேட்டுட்டே இருக்கீங்க, யாருக்கு உடனே நடிக்க வைக்கலாம், நீங்க நடிக்கலாமா, உங்க தம்பி நடிக்கலாமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ முதல்ல நீங்க சொன்ன கதை. நீங்களும் உங்க பெரியப்பா பத்தியும், உங்க அப்பா பத்தியும், உங்க பெரியப்பா பையன், உங்க தம்பி பத்தியும் சொன்னது அற்புதமான ஒரு கதை. இதை ஒரு சினிமாவை எடுக்கலாம், அவ்வளவு அற்புதமான ஒரு கதை சொன்னீங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு பெரியப்பா, இப்படி ஒரு தம்பி, ஒரு பெரியப்பா தன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவளுடைய சாக்ரிஃபைஸ் பண்றதும், இப்போ நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவருடைய பையனை ஹீரோவா மாத்தணும், அதை இந்த படம் மூலமா லான்ச் பண்ண நினைக்கிறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஃபேமிலி. அருமையான வளர்ப்பு சார். வாழ்த்துக்கள் விஷ்ணு விஷால் அப்பாவுக்கும் அவருடைய பெரியப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையிறது ரொம்ப ரேர். அண்ணன் தம்பி மத்தியில இந்த அன்பு, நான் சொல்றது பெரியவங்க சொல்றேன், இப்போ அதே அன்பு அடுத்த ஜெனரேஷன்லயும் தொடர்றதெல்லாம் கனவுதான். நிறைய ஃபேமிலியில இதெல்லாம் இல்லை. நான் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கேன், எங்க அண்ணன் தம்பி மத்தியிலேயே அந்த அன்பு எல்லாம் இல்லாம, தம்பி இதுக்கு சினிமா போய் ஏதோ செலிபிரிட்டி ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே ஒதுக்கி விட்டாங்க எங்க வீட்டுல. அதாவது எக்கேடு கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஆதரவுமே இல்லாம நான் தனியா போராடும் போது வீட்டுல நான் என் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இங்க யாருமே இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளி உலகத்துல யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பி இல்லையே, நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷனலா ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைனாலும் எமோஷனலா சப்போர்ட் பண்ணி தம்பி விழும்போது கொஞ்சம் கரம் கொடுத்து அவனை தூக்கி வளர்க்கணும். அவனுக்கு நான் இருக்கேன்டா, கவலைப்படாத, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு ஒரு எமோஷனலா சொல்றதுக்கு எனக்கு அண்ணனுக்கு இல்லையே நினைப்பேன். அண்ணனுக்கு 3 பேர் இருக்காங்க, ஆனா 3 பேர் எனக்கு இல்லை எமோஷனலான்றதுக்காக நான் அந்த எமோஷன் ஆயிட்டேன். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது விஷ்ணு விஷால், யூ ஆர் ராக்கிங் ஆஸ் அண்ணன், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஃபிலிம் என்ன சொல்றது கிரியேட்டர், யூ ஆர் ரியலி ரியலி ராக்கிங். தமிழ் சினிமால ஒரு சக்சஸ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் 2 வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பழைய பாடல், பழைய ஏதாவது ஒரு பாடலுடைய சூப்பர் ஹிட் பாடலோட சேர்ந்து உங்க படம் வந்ததுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எக்ஸாம்பிள் நான் சொல்லதுக்கு உங்களுக்கு தெரியும், லியோல ஆரம்பிச்சு ஓ கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு, அது பிறகு குட் பேட் அக்லில பாத்தீங்கன்னா கண்ணாமண்ணா 4-5 சாங் எல்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு பழைய பாடல் மலையூர் மம்பட்டியான் பாடல் யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது.
இந்த படத்துக்கு டைட்டிலே வந்து எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபின்னு அந்த பாட்டை வச்சு நீங்க ஆரம்பிச்சதே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான். ஜென் மார்ட்டினுடைய பாடல்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாடலுமே பர்டிகுலர்லி சித் ஸ்ரீராம் சாங் கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளவு அற்புதமான பாடல்கள். இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஹீரோக்கு வரும் ருத்ரா எங்க இருந்தாலும் ரொம்ப சூப்பரா, அதாவது தம்பின்னு சொல்ல முடியாது, அந்த ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. சின்ன அதை ஷேர் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்ட யார் இந்த பையன் அப்படின்னா அவர் தான் சார் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனா இருக்காரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது, ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனா வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் வந்துடுதுன்னாரு. ருத்ரா யூ காட் ஆல் த சார்ம் ஃபார் அ ஹீரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிரேட் டெபியூ. you're going to make it a big way. தமிழ் சினிமாக்கு இன்னைக்கு நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுது. அந்த ஹீரோக்கள் ஒருத்தர் உங்களை வார்ம் வெல்கம் பண்றோம். மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போறீங்க. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆல்ரெடி எப்போ படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி பல பேர் ரோமியோ பிக்சர்ஸ்ல ஆரம்பிச்சு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து வாங்கிட்டாங்களோ, ஆல்ரெடி ஆன் த டேபிள் வந்து விஷ்ணு விஷால் ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட்ல இருக்காரு அப்படி சொல்லிடலாம். ஸோ அதனால வந்து பயம் இல்லை. எவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது அதை தான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு பெரிய வெற்றி அதுதானே சார் விஷ்ணு எதிர்பார்க்கிறோம். டேபிள்லேயே ப்ராஃபிட் அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். துரை வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் கிரியேட்டிவா எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க துரை. இந்த விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ இவ்வளவு பெரிய சக்சஸ் எல்லாம் வருதுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசா இருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சித்து ஸ்ரீனிவாஸ் என்னுடைய துபாய் ஃப்ரெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் கூடவே இருக்கிறது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சித்து அடுத்த கட்டம் போனோம், இந்த படம் அவருக்கு வெற்றி அடையும். மராட்டிலிருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க மிதிலா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மிதிலா நீங்க நல்ல தமிழ் அழகா பேசுறீங்கன்னு சொன்னாரு டைரக்டர். ஓகே, தமிழ் இன்னும் கத்துக்கல ஆனா ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னு சொன்னாரு, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹார்ட்டி வெல்கம் டு தமிழ் சினிமா மிதிலா, அண்ட் யூ வில் டெஃபினெட்லி மேக் இட் பிக் வித் ஆல் யுவர் சார்ம் அண்ட் பியூட்டிஃபுல் ஆன் த ஸ்கிரீன். ஒரு அருமையான சினிமா 11th ஜூலை வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்க பத்திரிகையில பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, அந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா இந்த நேரத்தில் யாராவது சொல்றதுன்னா, சினிமால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் கண்டிப்பா வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளவு வைக்கிறோமோ அது நியூ நார்மலா மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில வந்ததோடு தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போறோம், ட்ரக்ஸ்க்கு போற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறி போகுது. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்கு, கெட்ட ஒரு அபிப்பிராயம் வந்து இண்டஸ்ட்ரி மேல வந்துடுது. அது வராம இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்மந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் நான் வைக்க மாட்டேன் என் படத்துல, ட்ரிங்க்ஸ் முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க, ஒரு டைம் பாஸா சின்னதா காமிச்சா போறோம். ஏன்னா இது நியூ நார்மலா மாறக்கூடாது இளைஞர்கள் மத்தியில. இது வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாலும் அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறுறது நாளைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குன்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்துல இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு பரபரப்பான நியூஸ் எல்லா யூடியூப் சேனல்ல இதே ஒரு டாக்கா போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் the greatest high is giving greatest films, சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமா நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்கிறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட என்ன உரை வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நான் அப்படியே எல்லாரும் பேசி முடிச்சாங்க, அதனால அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமா தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோட காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான்.
2003-4 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போ அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகர்ல ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட ஸ்கிரிப்ட். அப்போ அதோட பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, என்ன சொல்றது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாம அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்த் ராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாம இன்னும் 2 படம் சொல்லியிருக்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஃபில்மா வெளியில தெரியலாம், பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும் போது, நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை, ஆனால் நான் சொல்றது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைசிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்ட் அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்குறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ரீராமோடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுறதுக்குரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூட்ல இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்புறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. ஆல் பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்க விதமா இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானும் சரியா சொல்லிட்டு போயிட்டாரு. படமா எடுக்கணும்னு, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமா வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமா அமையணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓவன் அண்ட் பேபியில ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாவே 2 பிரதர்ஸோட எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா ஆக்சுவலா எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலா நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிகேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போய் நடிக்கும் போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலா எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்புல. எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்க வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா எதுவும் சொல்லாம கிருஷ்ணா சார்ட்ட கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியா, தம்பி உங்க பொறுப்பு, எவ்வளவு வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ்ல டிஃபரன்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டரா ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ வில் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் சங்கரை பத்தி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலையுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸ் ஆக பிஹேவியரிங்காக போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் சங்கர் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பா, அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டா முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் சோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப். He has supported me big time, financial and emotional support. Thank you so much. He is my best friend. Sometimes சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதை வந்து சொல்லிடுறேன்பா.
சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடிச்சோடனே என்கிட்ட தரேன், நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். இந்த காஸ்டியூமை நான் எங்கப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். இப்போதான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுல தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னொன்னே இரு அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படிவாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட் ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்துல எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூர்ல அவரோட படத்துல தான் ஷூட்டிங்ல இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரியல, வாவதியார் ஷூட்டிங்ல இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் வரைக்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாகிரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமட்டா அது ரொம்ப டிலே ஆயிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. Congratulations and best wishes. I think Vishnu kitte epovume na solven, Vishnu, you're very lucky to have the sweetest dad in the whole world because he's so supporting. Ena எனக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப வருஷமா தெரியும். He's been a mentor when I started my career in cinemas. So very very happy to see, ஏன்னா ஒரு joint family ல இருந்தா நானும் வரேன். So I completely get the emotion. கசின்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபேமிலிஸில் கிடையாது. வி ஆர் ஆல் சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். கன்ஃபியூஷன் ஆயிரும். whenever I talk about my brother or sister, they'll be like, யாரோட பையன், no one gets it, so I get it. Rudra, welcome. The industry needs a lot of new stars. I'm very excited. Whatever I saw on the trailer was very fresh. Mithila, both of you looked very nice and very promising. The music was also very, very nice. Looking forward to seeing this on the big screen, and my best wishes to all of you. Epome, anything that is made with good intention will always have great results. So this movie has a lot of heart, and I wish the very best for everyone here. Thank you.